ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமது இடம் பார்த்திங்கன்னா பத்மநாத சாமி டெம்பிளில். ஸோ இந்த கோவில் வந்துட்டு திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ ஆலயங்களில் இந்த ஒரு கோவிலும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவில் வந்துட்டு ஒரு அங்கமாக கருதப்படுது. இந்த கோவிலுக்கு மொத்தம் 4 என்ட்ரி. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் என்ட்ரியில் இருக்கிறோம். ஸோ இந்த ஈஸ்டர்ன் என்ட்ரி தான் பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரி. ஒன்ஸ் இந்த கோட்டை சுவருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னல் கேரளா ஃபுட் ஐட்டம், அதாவது ஹல்வா, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் பாயாசம், தேங்காய் எண்ணெய். ஸோ இது போல் நிறையா ஐட்டங்கள் வந்துட்டு இந்த கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வந்துட்டிங்கன்னா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 வீலர் 4 வீலர் வரைக்கும் நீங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பேரிகேட் இருக்கும். ஸோ அந்த பேரிகேடுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டெம்பிளுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து 2 வீலரோ 4 வீலரோ வந்து உள்ளே கொண்டு வர முடியாது. அதுபோல் அந்த பேரிகேடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு கேமராவில் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ பேரிகேடுக்கு அப்புறம் நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ண முடியாது, மொபைலில் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ பழையபடி மொபைலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டெம்பிளோட என்ட்ரன்ஸில் ஸ்டார் கேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டார் கேஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மேலே நீங்கள் மொபைலுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. டெம்பிள்குள்ளே ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு நீங்கள் மொபைல் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ட்ராண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷனு, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, நடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணிடலாம். அகெயின் வந்துட்டு நீங்கள் 400 மீட்டர்ஸ் கூட நீங்கள் வந்து நடந்து போகணும், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டெம்பிளோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறி டெம்பிளுக்கு வந்து இறங்கிக்கலாம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஹைலி செக்யூர்டு டெம்பிளில். ரீசன் வந்துட்டு நிறைய ட்ரெஷர் வந்துட்டு இந்த டெம்பிளில் இருக்குது. அகெயின் வந்து இந்த டெம்பிளில் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதர் ரிலிஜன், அதாவது ஹிந்துயிசம் தவிர்த்து மற்ற ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அது போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு பீரியடில் டைமில் இருக்கிற ஃபீமேல் வந்துட்டு டெம்பிளுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடந்துச்சுன்னா, ஸோ அவங்க வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு, அதாவது இமீடியட் பீரியடில் வந்துட்டு அந்த டெம்பிளுக்குள்ளே வந்துட்டு அவங்க போகக்கூடாது. ஸோ அதுபோல் வந்து மேல் வந்து வேஷ்டி கட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஷர்ட் இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு போட்டுருக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இடுப்புக்கு மேலே பேர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா சாரீ வந்து அலௌடு. சுடிதார் அது போல் வந்து மாடர்ன் ட்ரெஸ் எது போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அகெயின் மேல் மாதிரி நீங்கள் ஒரு வேஷ்டி வந்துட்டு சுற்றி கட்டிக்கணும். கட்டினா தான் வந்துட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க, அதாவது 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ராக் இது மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. ட்ரக்ஸு, லிக்கர் இது கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அது போல் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கோவில் என்ட்ரு பண்ணுறீங்களா, அந்த பேரிகேடு தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிளோட க்ளோக் ரூம் இருக்குது, ப்ரைவேட் க்ளோக் ரூம்ஸ் இருக்குது. அது போல் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் குளிக்கணும், ஃப்ரெஷ்அப் ஆகணுன்னா உங்களுக்கு அதுக்காக டாய்லெட்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிள். ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்துட்டு அந்த தோத்தி இது எல்லாமே இங்கேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நார்மல் ப்ரைஸில் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. டெம்பிள்குள்ளே உங்கள் பிலாங்கிங்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. லிட்டரியாக எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஜஸ்ட் உங்கள் வேலெட்டு மட்டும் வச்சுக்கலாம். பணம் வச்சுருக்க வேலெட்டு மட்டும் தான் வச்சுக்கலாம். மற்ற எதுவுமே நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. உள்ளே என்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க செக் பண்ணிட்டு தான் உங்களை வந்து உள்ளே அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேஷ்டி கட்டலாம், அதுக்காக கைலி மாதிரி, அதாவது கலர்டு வேஷ்டி நீங்கள் கட்ட முடியாது. ஒயிட் கலர் வேஷ்டி இல்லைனா ஐவரி கலரில். ஸோ அந்த மாதிரி வேஷ்டி கட்டி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். கோவில் வந்து நல்ல பெரிய கோவிலில் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour ஆகும் நீங்கள் கோவில் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு. கோவிலோட தர்ஷன் டைமிங் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங்கு, ஈவினிங்கு, ஸோ அந்த 2 டைம்லையும் பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸில் வந்துட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்லாட்டில் வந்து நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா அடுத்த ஸ்லாட்டுக்கு வந்து சர்டன் டைம் எடுக்கும் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்லாட் இருக்குது. 3:30 மணிலேருந்து காலைல வெள்ளன 3:30 மணிலேருந்து 4:45. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:30 மணிலேருந்து 7 மணி, அதுக்கப்புறம் 8:30 மணிலேருந்து 10 மணி, அதுக்கப்புறம் 10:30லேருந்து 11:10, அதுக்கப்புறம் 11:45லேருந்து 12 மணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்
லஞ்ச் அப்போ சரியான ஒரு கேப்பு. பழையபடி ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 6:15 வரை என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு 6:45லேருந்து 7:20. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்லாட்டு. ஸோ 7:20க்கு அப்புறம் டெம்பிள்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் லிமிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபர்தராக உங்கள் மொபைல் ஃபோனில் கூடயும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து எடுக்க வந்து அலௌடு கிடையாது. அகெயின் நீங்கள் வந்து ஸ்டில் கேமராவோ வீடியோ கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லொக்கேஷனில் கூடயும் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஏற்கனவே காட்டின அந்த பேரிகேடோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் போலீஸு இல்லைனா வந்துட்டு செக்யூரிட்டி பர்சனல் வந்துட்டு கேமரா வந்து பிடுங்கி வைக்கிறது கூடயும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.